வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பவும் போல் ஒரு ரேண்டம் வீடியோ கிடையாதுங்க. இது ஒரு ஸ்பெஷலான வீடியோன்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ ஒரு 2 நாள்த்த வீடியோ. ஜூன் 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 2 நாட்களில் இந்த வீடியோஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இந்த வீடியோவை எப்போ நான் லைவ் பண்ணுவேன் அப்படிங்கிறது நிஜமாக எனக்கு தெரியாது. எப்படியும் மினிமம் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் நான் பார்த்திங்கன்னா லைவ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஒரே டைமிங்கில் லைவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு வீட்டில் பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கே வேண்டவே வேண்டான்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு மதராக நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் ஆவீங்க. சரி, அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அது இல்லாமல் நான் மெயினாக யூடியூப் பண்ணுறதே ஒரு மெமரி தான். ஒரு மெமரியாக நம்ம இப்படியெல்லாம் இருந்தோமா அப்படிங்கிறது ஒரு 45-50 வயசுக்கு அப்புறம் நம்ம சேனல் எடுத்து பார்த்தோம்னா, இப்படியெல்லாம் நம்ம இருந்தோமா, இப்படியெல்லாம் நம்ம பண்ணோமா அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இப்போ சன்சி சுகஸ்தியெல்லாம் பெருசாகி பெரிய பொண்ணாயிடுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம சேனலை திரும்பி பார்க்கும்பொழுது நாம் இப்படியெல்லாம் இருந்தோமா பண்ணணுமாங்கிறது அவங்களுக்கும் ஒரு மெமரியாக இருக்கும். ஸோ ஒரு மெமரிக்காகவும் என்ன மாதிரி நிறைய தாய்மார்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது என்ன வீடியோனா, ஸ்பெஷலான வீடியோ தானுங்க. நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ, சன்சி பெரிய பொண்ணான வீடியோ தான். ஜூன் 6ஆம் தேதி நம்மளோட வீடு புனியாசனை. அந்த அன்னைக்கே பார்த்திங்கன்னா பாப்பா பெரிய பொண்ணாயிட்டா. நிறைய பேர் அந்த ஃபங்க்ஷன் வீடியோலேயே சன்சியை காணோன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எல்லாத்துக்கிட்டேயுமே நான் காய்ச்சல்னு தான் சொல்லியிருந்தேன். உண்மைதான், சன்சிக்கு பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நல்ல காய்ச்சல் தான். காய்ச்சல் இருந்தது. நார்மலாக எப்பவும் போல் லோக்கல் இருக்கிற டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு வந்தோம். பாப்பா பெரிய பொண்ணாயிட்டா. அந்த ஃபங்க்ஷனையும் பார்த்துக்கிட்டு வீடு புனியாசனையுமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி முடிச்சாச்சு. வீடு புனியாசனை எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபங்க்ஷன் பிஸி அன்னைக்கு அங்கே வீட்லையும் அங்கே வந்த சொந்தக்காரங்களையும் பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா சரியாக போயிடுச்சு. சன்சிக்கெல்லாம் என்னென்ன கொடுக்கணும் பார்த்து பண்ணணும் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. அடுத்த நாள் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவளுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அவளுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் ஊர் சைட்லெல்லாம் சின்ன பொண்ணுங்க பெரிய மனுஷி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, உளுந்தங்களி இல்லைன்னா உளுந்தங்கஞ்சி இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க. இடுப்பு வலிக்கு நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலும்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது டக்குன்னு போட்டு ரெடி பண்ணிக்கிற மாதிரியும் எடுத்து வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா உளுந்தங்கஞ்சியும் வச்சாச்சு. வீடு புனியாசனை இருந்தங்காட்டி ஒரு 15-20 நாளைக்கு மேலேயே, ஒரு மாதத்துக்கிட்டேயே நாங்கள் கறி சாப்பிடவே இல்லை. புனியாசனை முடிஞ்சதையுமே மீன் குழம்பு வைக்கணும் புது வீட்டில், அப்படியெல்லாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. டக்குன்னு பாப்பாவும் பெரிய பிள்ளை ஐட்டங்காட்டி பார்த்திங்கன்னா இந்த வீட்லேயே நான்வெஜ் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். சன்சி என்ன வேணும்னு கேட்டதுக்கு நாட்டுக்கோழி வேணுங்கம்மா, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொன்னால், சரி ஓகே அப்படின்ட்டு அவளுக்கு நாட்டுக்கோழி சூப் வச்சு கொண்டாந்து அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீடு புனியாசனையும் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால் எல்லாருமே புனியாசனைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இருந்து வீட்டில் எல்லாம் இருந்து செஞ்சுட்டு போனாங்காட்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட் ஆகிப்போச்சு. அதனால் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் சன்சி ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்துடுறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. இந்த 2 நாள் சன்சி கூடயே இருந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா சன்சியோட ஃப்ரெண்ட்ஸு, என் கொழுந்தனார் குழந்தைங்க, எங்கள் அக்கா தங்கச்சி குழந்தைங்க, இவங்கெல்லாம் தான் பார்த்திங்கன்னா சன்சி கூடயே இருந்தாங்க. சின்ன பெட்ரூமில் சன்சியை உட்கார வச்சிட்டோம். அங்கே வீட்டுக்கு வெளியில் வைக்க முடியாது, ஏன்னா நம்ம வீடு காட்டுக்குள் இருக்கும் இல்லைங்களா, அதனால் சின்ன பெட்ரூமில் இருக்க வச்சாச்சு. இனி அப்படியே ஒவ்வொருத்தங்களாம் பார்த்திங்கன்னா சன்சி பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. பங்காளி வீட்டிலேருந்து மாமச்சனை வீடு வரைக்கும் அம்மாயி, அப்பச்சி, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, அந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஸ்வீட்டு, ஃப்ரூட்ஸு, கடலை பொரி, பழம், வெத்தலைப்பாக்கு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவளுக்கு வச்சு கொடுப்பாங்க. அவள் எல்லாத்துக்கள்லையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவள் வாங்கிப்பா. இதுதான் பார்த்திங்கன்னா நார்மலாக எங்கள் ஊர் சைடில் செய்வாங்க. அந்த மாதிரி சின்ன பொண்ணுலேருந்து பெரிய பொண்ணாகிற குழந்தைங்களுக்கு மெயினாக நாங்கள் என்ன கொடுப்போம்னா முட்டை கொடுப்போம். நாட்டுக்கோழி முட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முட்டை பச்சை முட்டையாக வெறும் வயிற்றில் காலையில் எழுந்ததையும் எம்டி ஸ்டொமக் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பச்சை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை கொடுப்போம். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றி கொடுப்போம். அதெல்லாம் குடிக்கும் பொழுது கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. நைட் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போலயே ஆயிடுச்சு.
ஃபங்க்ஷன் பிஸி, புனியாசன பிஸியாக 2 நாளாக. அதுக்கப்புறம் வந்து 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சன்சி பிஸி. நல்ல ஒரு தூக்கமே இல்லைன்னு தான் சொல்லணும் எனக்கு. இங்கே ஓட அங்கே ஓட ஃபங்க்ஷன் வேலையை பார்க்க, சன்சி வேலையை பார்க்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். தூங்கலாமான்னு வந்து கேட்டால் சுட்டி குட்டீஸ் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு செட் விளையாண்டாங்க. இதில் என்னையும் வேறு உட்காந்துக்கிட்டு வாங்க விளையாடலான்னாங்க. சரி சித்த நேரம் அவங்க கூட நாமளும் உட்காந்து விளையாடலாம் அப்படின்ட்டு நாங்களும் சித்த நேரம் உட்காந்து செட் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமிங்கில் வந்த மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். சன்சி எந்த குழந்தையாக இருந்தாலும் பிறந்த பொண்ணுங்க வந்து பெரிய பொண்ணு ஆவாங்க அப்படிங்கிறது தெரியும். பட்டு புனியாசினி அன்னைக்கே வாவா அப்படிங்கிறது செம்ம ட்விஸ்டான விஷயந்தான். நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி தான் நடந்தது. இதுவும் அடுத்த நாள் காலையில் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். எம்டி ஸ்டொமக். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். பக்கத்துலேயே குலோப் ஜாமுன் வந்து எடுத்து வச்சுக்கிட்டா. இதை ஒரு டபக்குன்னு குடிச்சிட்டு அப்படியே வந்து குலோப் ஜாமுன் குடிச்சிக்கிறேன், குலோப் ஜாமுன் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் என்னென்னவெல்லாம் கரெக்டாக பண்ணணுமோ அந்த வேலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சன்சி வந்து நாங்கள் என்னென்னவெல்லாம் சொன்னோமோ அது எல்லாமே ப்ராப்பராக வந்து செஞ்சுட்டான்னு தான் சொல்லணும். அம்மா நல்லெண்ணெய் எப்படிங்கம்மா குடிக்கிறது அப்படின்னு கேட்டால், இல்லை சாமி அதெல்லாம் தான் குடிக்கணும், அப்படின்னா தான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லாயிருக்கும் அப்படி சொன்னோம். சரி ஓகேங்கம்மா அப்படின்ட்டு அவளும் வந்து பார்த்திங்கன்னா செய்ய ஆரம்பிச்சிட்டா. இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவ்வளோ ஒரு நம்மளும் வந்து சின்ன பொண்ணாக பிறந்திருப்போம், பெரிய பொண்ணாயிருப்போம், கல்யாணம் ஆகிருக்கும், குழந்த பிறந்த ஒரு ஸ்டேஜே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போன மாதிரி ஆயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்சி பெரிய பொண்ணாயிட்டங்காட்டி நான் இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்ட மாதிரி, இன்னும் பொறுப்புகள் அதிகமாகிடுச்சு அந்த மாதிரி தான் சொல்லணும். அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆன மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. சன்சிக்குமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சன்சி ஒரே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா, இங்கே பாருங்கள் எங்கேயாவது இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவ்வளோதாங்கம்மா, வீடியோவில் எல்லாம் சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தா. இல்லை சன்சி, நீ மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் நான் வந்து வீடியோவில் வந்து சொல்லலை. ஒரு 6 மாதம் கழிச்சுக்கேது வீடியோ வந்து லைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஆரம்பத்துலேருந்து நிறைய ஆண்டிஸ் வந்து பார்க்குறாங்க. உன்னை வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும், எல்லாத்துக்கும் உன்னை தெரியும். ஸோ நீங்கள் வந்து இதை கூட சொல்லலையே கௌரி, சன்சினா நாங்கள் அப்படி பார்ப்போமே, விருப்பமா அவ்வளோ பிடிக்குமே எங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க சன்சி அப்படின்னு. சரி ஓகேங்கம்மா நீங்கள் சொல்லிக்கிங்க, ஆனால் கொஞ்சம் நாள் கழித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால். ஏன்னா அவளும் வந்து இப்போ தான் பெரிய பொண்ணாயிருக்கா. ஸோ மென்டலாக வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டான், அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நாள் கழிச்சு தான் போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சன்சியை என் பொண்ணு மாதிரி நான் எப்படி பார்க்குறோன்னா அதை விட அதிகமாக நிறைய பேர் நாங்களும் வந்து பொண்ணு மாதிரி தான் பார்க்குறோம். சன்சியை மருமகனெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு மொமெண்ட், ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை நம்ம வீடு புனியாசினீங்களா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள்த்த வீடியோ இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறது. திங்கக்கிழமை வந்து சன்சியை கடலைபொரி விருந்துன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில். இந்த மாதிரி பெரிய பொண்ணான பொண்ணுங்களுக்கு திரட்டி வைக்கிறனாலும் வச்சிடலாம், ஃபங்க்ஷன் வைக்கிறனாலும் வைக்கலாம். இல்லைன்னா கடலைபொரி விருந்து வந்து போட்டு வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்திக்கிறேன்னு சொல்லுவோம். அதுவும் செய்யலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். திரட்டி வந்து நாங்கள் இப்போ பக்கமாக வைக்கலை. ஏன்னா இப்போ தான் வீடு புனியாசனை கொஞ்சம் செலவுகள் எல்லாம் ஆச்சு. அதனால் நாங்கள் அதே டைமிங்கில் வந்து திரட்டி வைக்கலை. திரட்டி வந்து மறுபடியும் பொறுமையாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு கடலை பொரி விருந்து மட்டும் போட்டு சன்சியை வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை காலையில் சன்சிக்கு வந்து கடலை பொரி விருந்து வந்து போடுறது. ஸோ ஒவ்வொருத்தராக சொந்தக்காரங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து சன்சிக்கு அந்த வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாமே வந்து வச்சு கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த விஷயத்த நான் வந்து சொல்லிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேனுங்க. இனி அடுத்து சன்சியோட கடலை பொரி விருந்து வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.